சிறுபான்மையினருக்கு எதிராக ஆளுநர் ரவி செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு கிறிஸ்தவ ஆயர்கள் பேரவை கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு ஆயர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுபான்மை சமூகத்தின் மீதும் சமய சார்பற்ற இந்திய மக்கள் மீதும் தனக்கு இருக்கும் வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக ஆளுநர் ரவி பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்களும் ஓரணியாகவும் மற்றவர்கள் எதிரணியாகவும் இருந்ததாக ஆளுநர் கூறுவது முற்றிலும் வரலாற்று திரிவாகும் என கூறியுள்ள ஆயர் பேரவை, ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மாநில அரசுடன் இணைந்து செயல்பட கடமைப்பட்டவர். ஆனால் ஆளுநர் ரவி பொய் பரப்புரையை மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் சிறுபான்மை சமூகத்தை இழிவுபடுத்தி வருவது வெட்கக்கேடானது என கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அமைதியற்ற நிலையை ஏற்படுத்தி வரும் ஆளுநர் ரவியை கிறிஸ்தவர்களின் சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை சமூக மக்களின் சார்பாகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு ஆயர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினருக்கு எதிராக ஆளுநர் ரவி செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு கிறிஸ்தவ ஆயர்கள் பேரவை கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு ஆயர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுபான்மை சமூகத்தின் மீதும் சமய சார்பற்ற இந்திய மக்கள் மீதும் தனக்கு இருக்கும் வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக ஆளுநர் ரவி பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்களும் ஓரணியாகவும் மற்றவர்கள் எதிரணியாகவும் இருந்ததாக ஆளுநர் கூறுவது முற்றிலும் வரலாற்று திரிவாகும் என கூறியுள்ள ஆயர் பேரவை, ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மாநில அரசுடன் இணைந்து செயல்பட கடமைப்பட்டவர். ஆனால் ஆளுநர் ரவி பொய் பரப்புரையை மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் சிறுபான்மை சமூகத்தை இழிவுபடுத்தி வருவது வெட்கக்கேடானது என கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அமைதியற்ற நிலையை ஏற்படுத்தி வரும் ஆளுநர் ரவியை கிறிஸ்தவர்களின் சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை சமூக மக்களின் சார்பாகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு ஆயர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.